அண்மை செய்தி. கோவை நெல்லை மாநகராட்சி மேயர்கள் ராஜினாமாவா என்கின்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கோவை மேயரும் நெல்லை மாவட்ட மாநகராட்சியினுடைய மேயரும் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்கள் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தலைமையிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்க கோவை நெல்லை மேயர்கள் சென்னையில் முகாமிட்டிருப்பதாகவும் மேலும் தகவல்கள் கூறுகின்றன. விவரங்களுக்காக செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில். மார்ட்டின் ராஜா, இப்போ இந்த தகவல் எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நம்ம நம்பப்படுது? அந்த இரண்டு மேயர்களும் சென்னையில் முகாமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. என்ன விவரம்? கோவை மாநகராட்சி மேயராக கல்பனா ஆனந்த்குமார் பொறுப்பில் இருக்கிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் 17வது வார்டில் கவுன்சிலராக நின்று இவர் வெற்றி பெற்றார். கோவை மாநகராட்சியில் யார் மேயராக வருவார்கள் என்று கடுமையான போட்டி நிலவி வந்த சூழலிலே கோவை மாநகராட்சிக்கு பின் ஒருவர் தான் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டது. இதற்கிடையே தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 17வது வார்டு கவுன்சிலராக வெற்றி பெற்ற கல்பனா ஆனந்த்குமார் கோவை மாநகராட்சியின் மேயராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பில் இருந்து வருகிறார். தற்பொழுது என்ன பிரச்சனை என்றால், அதாவது கோவையில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதி வார்டுகளிலே 97 வார்டுகளில் திமுக அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது. 3 அதிமுக உறுப்பினர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இதனிடையே ஏற்கனவே இந்த கோவை மாநகராட்சி பகுதி என்பது அதிமுக கோட்டை என்று கருதப்பட்ட காலத்திலேயும் இது கடந்த 2-3 தேர்தல்களில் திமுக அதை வென்று காட்டியுள்ளது. இந்த சமயத்தில் தான் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் திமுக கோவை மாநகராட்சியை கைப்பற்றி கல்பனா ஆனந்த்குமார் மேயராக பொறுப்பேற்றார். இதனிடையே தான் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தற்பொழுது சென்னையில் இருப்பதாக அவரது கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், தனது மேயர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதற்காக கடிதம் அறிவாலயத்தில் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை கட்சி வட்டாரங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் இதே போன்று கடந்த பல காலங்களில் கோவையில் இருக்கக்கூடிய மற்ற பிற வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் மேயருக்கான பணிப்போர் என்பது அதிகமாக இருந்து வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் இங்கே கோவையில் இருக்கக்கூடிய மத்திய மண்டல கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர், அதே போல மேற்கு மண்டல தலைவர், கிழக்கு மண்டல தலைவர் இவர்களுக்கும் மேயர் கல்பனா ஆனந்த்குமாருக்கும் பல்வேறு விதமான நிர்வாக ரீதியான பணிப்போர்கள் நடைபெற்று வந்ததாகவும் அதிகார பிரச்சனை காரணமாகவும் இந்த பகைமை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மண்டல தலைவரிடம் இருந்த அதிகாரத்தை கோவை மாநகராட்சி மேயராகிய கல்பனா ஆனந்த்குமார் தன்னிச்சையான தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்கள் அதிகாரத்தை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஒரு மண்டல தலைவர், கிழக்கு மண்டல தலைவர் என்பவர் அந்த மண்டலத்தில் நடக்கக்கூடிய நிர்வாக பணிகளுக்காக அவர் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் கொடுக்கும் அதிகாரம் பெற்றவராக இத்தனை ஆண்டுகளாக இருந்தார். ஆனால் அதனை கல்பனா ஆனந்த்குமார் மேயர் பறித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே இது போன்ற பல புகார்கள் தலைமைக்கு பரந்த வண்ணம் இருந்துள்ளன. இந்த சூழலில் தான் இன்று சென்னையில் கல்பனா ஆனந்த்குமார் மேயர் அங்கே தனது ராஜினாமா கடிதத்தை நிர்பந்தத்தின் பேரில் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மார்ட்டின் ராஜா, இப்போ இந்த கோவை மேயராக இருக்கக்கூடிய கல்பனாவுக்கு நெருக்கடி ஏதாவது இருக்கா? அவர் செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் அவருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதா? ராஜினாமா பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன, அவர் முதலமைச்சர் நேரடியாக பாராட்டினதுன்னா நம்ம பேருந்துலாம் சென்று இப்போ வந்தவர்கள் சென்று பாராட்டப்பட்டவர்கள் அவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நேரடியாக நெருக்கடி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற ஏதாவது காரணமா, அழுத்தம் ஏதாவது இருக்கா? நீங்க சொல்வது போல கடந்த உள்ளாட்சி 2 வருடத்திற்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் திமுக கோவை மாநகராட்சியை கைப்பற்றியது. அந்த சமயத்தில் யார் மேயராக வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இங்கே கடுமையாக மக்களிடையே எதிர்பார்க்கப்பட்டது. இதில் இந்த மேயருக்கான போட்டியில் மீனாலோகோ என்ற 3 முறை கவுன்சிலராக இருந்த மன்ற உறுப்பினர் ஒருவர் போட்டியில் இருந்தார். இதே போல கோவை திமுக மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக், முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் அவரின் மனைவி இலக்குமி இளஞ்செல்வியும் மேயராக வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்த்து காத்திருந்தார். அதேபோல் நிவேதா என்ற இளம் உறுப்பினர், அவர் சிவசேனாதிபதியின் மகளாவார். அவரும் இந்த மேயர் போட்டியில இருந்தார். இதே போல 19வது வார்டு கவுன்சிலராக இருந்த அம்பிகா தனபால் என்ற நபரும்
27வது வார்டு கவுன்சிலர் கல்பனா என்பவரும் இந்த போட்டியில் இருந்தார்கள். இவர்கள் அனைவருமே அவர்களுக்கான ஆதரவாளர்களை சேர்த்து மேயர் பதவி தனக்கு தான் கிடைக்கும் என்று கூறி வந்த சூழலில்தான் அன்றைய உள்ளாட்சி தேர்தலை கோவை மாவட்ட பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருந்தார். அவரின் பல்வேறு விதமான வியூகங்கள் அடிப்படையிலே கோவை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது என கூறப்பட்டது. எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கை காட்டக்கூடிய நபர் தான் இங்கே கோவை மாநகர மேயராக இருப்பார் என்று அப்பொழுது வலுவாக நம்பப்பட்டது. இதன் அடிப்படையிலே கோவையில் மேயர் போட்டிக்காக சூழ்ந்திருந்த பெண் உறுப்பினர்கள் அனைவருமே செந்தில் பாலாஜியிடம் சென்று வீட்டை முற்றுகையிட்டு அவர்கள் ஆதரவு கோரியிருந்தார்கள். இந்த சூழலில்தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 17வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கல்பனா ஆனந்த்குமாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவரின் கணவர் ஆனந்த்குமார் செந்தில் பாலாஜியின் தீவிர விசுவாசியாக இருந்துள்ளார். இதன் காரணமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலுமே இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த திமுக உட்கட்சி பூசல் காரணமாக அந்த உறுப்பினர்கள் இடையே இருக்கக்கூடிய அதிகார போர் காரணமாகத்தான் இந்த தற்போது இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது. கல்பனா ஆனந்தகுமாரை பொறுத்தவரையிலே அவர் இந்த கோவை மாநகராட்சியில் சேகரமாகக்கூடிய குப்பை கிடங்கில் பல லட்சங்கள் ஊழல் செய்ததாக பல புகார்கள் தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவை மாநகராட்சியில் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு கோவை மாநகரத்தில் முறைகேடாக இயங்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், கடைகள் போன்றவற்றில் சட்டவிரோதமாக பண வசூல் நடைபெற்றதாகவும் தலைமைக்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் ஒவ்வொரு கவுன்சிலரும் அவர்களுக்கு தெரிந்த வகையிலேயே பலவிதமான லஞ்ச புகார்களை மேயர் கல்பனா ஆனந்தகுமார் மீது சுமத்தி அறிவாலயத்திற்கு புகாராக பதிவிட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல நெருக்கடிகள் காரணமாகத்தான் தற்பொழுது கட்சி நிர்பந்தத்தின் பேரில் கல்பனா ஆனந்த்குமார் தற்பொழுது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலுமே இதுவரை இதனை கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. நன்றி மார்ட்டின் ராஜா உங்களுக்கு.